Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரு soft elegant ஆன ஒரு wedding guest makeup look. So இந்த look actually நான் ஒரு friend உடைய receptionக்கு நான் இந்த makeup look போட்டுட்டு போனேன். So இந்த makeup look and ஒரு குட்டி vlogகும் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல. And நான் என்ன மாதிரி hair style பண்ணேன், எப்படி என்னோட skin prep பண்ணேன், என்ன outfit போட்டேன் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். So இந்த makeup look and full outfit and jewelry everything எல்லாமே நான் எப்படி இந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்ணினேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. So first skin prep ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து நான் Cetaphil oily skin cleanser வச்சு ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த Biotique papaya face scrub யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸை இப்போ நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ நல்ல ஒரு ஜெனரஸான அமௌண்ட் ஆஃப் த ஸ்க்ரப் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக ஜென்டில் சர்க்குலர் மோஷன்ஸில் ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நான் ஒரு 5 to 10 minutes ஜென்டலாக என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஸ்க்ரப் பண்ணி என்னுடைய ஃபேஸோடைய சர்ஃபேஸை நல்லா கிளியர் பண்ணிக்குவேன். அது முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணி என்னுடைய டவலால் பேட் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு அமேசிங்கான ஒரு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். இது வந்து Plum உடைய க்ளோ கெட்டர் மாஸ்க். ஸோ இதை வந்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ரியல் டெக்னிக்ஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். இது நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் அண்ட் குவிக் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் மாஸ்க். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் அண்ட் க்ளோ கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதையும் ஒரு 10 minutes ஃபேஸில் வச்சுட்டு திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணி டவலால் பேட் ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிற வரைக்கும் மசாஜ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் இது. அண்ட் லிப்ஸை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பாடி ஷாப் பான் லிப்பி ஸ்ட்ராபெரி லிப் பாம் எடுத்து என்னுடைய லிப்ஸையும் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிறேன். இதில் நல்ல ஒரு பிங்க் டின்ட்டும் இருக்குது இந்த லிப் பாமில். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரோசி லிப்ஸ் கொடுக்கும். So guys, my skin prep is done. My skin is looking much better and a bit more brighter and glowy. Now let me change into my outfit and begin with the makeup. ஸோ இப்போ நான் என்னுடைய ஹேர் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். அதுக்கு என்னுடைய ஹேரை வந்து 2 செக்ஷன்ஸாக இந்த மாதிரி டிவைட் பண்ணுறேன், டாப் அண்ட் பாட்டம் செக்ஷன்ஸ். ஸோ டாப் செக்ஷன் எடுத்து ஒரு பெரிய கிளிப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிளிப் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டம் செக்ஷன்லேருந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஐகானிக் ஹேர் கர்லர் எடுத்திருக்கேன். ஐ திங்க் இது 25 சென்டிமீட்டர் வாண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி என்னுடைய ஹேரை ஒரு 1 inch செக்ஷன் எடுத்து கேர்ள் பண்ணிக்கிறேன் அண்ட் அவுட்வர்ட் கேர்ள்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் ஹீட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் நீங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஹீட் யூஸ் பண்ணி. ஸோ ஹேரை கேர்ள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேரை வந்து ஹெட்டுக்கு டுவர்ட்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணி 2 பாபி பின்ஸ் யூஸ் பண்ணி பின் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஹீட் ரிலீஸ் ஆகாமல் அந்த கேர்லையே நல்லா அது செட் ஆகி கேர்ள் நல்லா சூப்பராக பவுன்ஸியாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய என்டையர் பாட்டம் செக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய டாப் செக்ஷனும் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரிக் வந்து நான் காஷல் பியூட்டி அவங்களுடைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். நிறைய வாட்டி இந்த மாதிரி நான் ட்ரையும் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நல்ல பவுன்சி அண்ட் ப்ளோன் அவுட் வேவ்ஸ் கொடுக்கும். அண்ட் அந்த மாதிரி ஃபுல் ஹெட்டையும் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைட் பார்ட்டிஷன் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அண்ட் திருப்பி அந்த சேம் ஸ்டெப்ஸ் தான் நான் பண்ணுறேன். கேர்ள் பண்ணி கேர்ளை வந்து கம்ப்ளீட்டாக அதை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு ரோல் மாதிரி பண்ணி பாபி பின்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரண்ட் செக்ஷனையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வெல்க்ரோ ரோலர் எடுத்திருக்கேன். இது வந்து லார்ஜ் சைஸ் வெல்க்ரோ ரோலர். அதில் வந்து ஃப்ரண்ட் செக்ஷனை மட்டும் இந்த மாதிரி ரோல் பண்ணி பின் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பவுன்சி வால்யூம் கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்படியே நம்ம விட்டுடலாம் அண்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சுகர் ஆர்ச் அரைவல் ஐப்ரோ டிஃபைனர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து Tauoe Tom.
ஸோ அதை யூஸ் பண்ணி ஐப்ரோஸில் இருக்கிற கேப்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணி சாஃப்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹுடா பியூட்டியோடைய ஓவர்அச்சீவர் கன்சீலர். இந்த ஷேட் வந்து பீனட் பட்டர். ஸோ இந்த ஷேட் வந்து யூஸ் பண்ணி நான் என்னுடைய ஐலிட்ஸ்க்கு மேலே ஐ ஷேடோக்கு பேஸாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் அட் த சேம் டைம் என்னுடைய ஐப்ரோஸை கொஞ்சம் டிஃபைன் பண்ணி ஷார்பன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ஒரு பேக் கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த கன்சீலரை நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். அது முடிச்சதுக்கப்புறமா ஐஷேடோக்கு என்னுடைய அனஸ்தாசியா சாஃப்ட் கிளாம் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேல் வார்ம் பீச்சி ப்ரௌன் ஐஷேடோவை ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து க்ரீஸில் ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு ப்ளோன் அவுட் ஐஷேடோவாக இதை வந்து க்ரீஸில் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு மீடியம் நியூட்ரல் டோன் மேட் ப்ரௌன் ஐஷேடோவை அவுட்டர் வியை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் வியில் அப்ளை பண்ணுறேன் அண்ட் ஸ்லைட்டாக ஒரு விங்டு ஷேப்பும் கொடுக்குறேன் என்னுடைய ஐஸுக்கு. அண்ட் எனக்கு ஒரு நல்ல இன்டென்சிட்டி கிடைக்கிற வரைக்கும் அந்த ஐஷேடோவை அவுட்டர் வியில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த கே பியூட்டி மெட்டாலிக் ஸ்டிக் ஐஷேடோ வந்து எடுத்திருக்கேன். ஷேட் வந்து பேர் மெட்டல். ஸோ அதை வந்து அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல ஐலிட்ஸில் அங்கே மட்டும் இந்த மாதிரி இந்த ஐஷேடோ ஸ்டிக்கை ஸ்க்ரிபிள் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஐஷேடோ ஸ்டிக் அண்ட் ஈஸி டு பிளெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐஷேடோ ஸ்டிக். ஸோ என்னுடைய ஃபிங்கர்ஸாலேயே இந்த ஐஷேடோ ஸ்டிக்கோடைய எட்ஜஸை மட்டும் நான் சாஃப்டாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அது பண்ணதுக்கப்புறமா அந்த ஐஷேடோ ஸ்டிக்கு மேட்சிங்காக இருக்கிற ஒரு ஷிமரி ஐஷேடோ வந்து அனஸ்தாசியா பேலட்லேருந்து எடுத்து அதை அந்த ஸ்டிக் ஐஷேடோ அப்ளை பண்ணோம்ல அதுக்கு மேலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளுடைய ஐஷேடோ இன்னும் கொஞ்சம் பாப் ஆகும். அதுக்கப்புறமா திருப்பி இந்த நியூட்ரல் ப்ரௌன் ஷேடை வந்து ஒரு டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து க்ரீஸில் லைட்டாக அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறேன். அண்ட் அந்த ஷிம்மர் ஐஷேடோவையும் டார்க் ப்ரௌன் ஐஷேடோவையும் பிளெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த சேம் ஐஷேடோ யூஸ் பண்ணி அதை வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த மேக் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஐஷேடோ வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து ஸ்பார்க்டாக்குலர். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் கலெக்ஷன்லேருந்து வந்த ஒரு மேக் ஐஷேடோ. ஸோ நல்ல ஒரு கிளிட்ரியான ஒரு ஐஷேடோ. ஸோ அதை வந்து ஐஸுக்கு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க்லினஸ் ஆட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறேன். திருப்பி என்னுடைய அனஸ்தாசியா பேலட்லேருந்து ஒரு டீப் பிளாக் ஐஷேடோ எடுத்து என்னுடைய ஐ லேஷ் லைன் அப்பர் ஐ லேஷ் லைன் மட்டும் டிஃபைன் பண்ணுறேன் ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி. பிகாஸ் இந்த லுக்குக்கு நான் லைனர்லாம் எதுவும் போடல, ரொம்ப சாஃப்டாகவே வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபேஸுக்கு பெனிஃபிட் porefessional ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து மெயின் ஏரியாஸ் ஆஃப் த ஃபேஸில் அப்ளை பண்ணி என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸாலேயே பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு சூப்பர்பான ப்ரைமர் ஆயிலி ஸ்கின் அண்ட் போர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கின் டைப்புக்கு. தென் என்னுடைய LA கேர்ள் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ அதெல்லாம் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸுக்கு சுற்றி இருக்கிற அந்த ஒரு டார்க்னஸ் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு மேலேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணி என்னுடைய சீக்ஸில் இருக்க ஆக்னி ஸ்பாட்ஸ் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது பண்ணதுக்கப்புறமா என்னுடைய டேம்ப் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி இந்த கன்சீலரை கொஞ்சம் ஷியர் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ரொம்ப கேக்கியாக இல்லாமல் ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய ஃபேவரட் Fenty பியூட்டி ப்ரோ ஃபில்டர் ஃபவுண்டேஷன் என்னுடைய ஷேட் வந்து 370. ஸோ அதையும் இந்த டேம்ப் பியூட்டி பிளெண்டராலேயே அப்ளை பண்ணி பிளெண்டும் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக. அண்ட் சூப்பர்பான ஃபவுண்டேஷன் இது, ரொம்ப ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷன். ஸோ இது ஸ்பெஷல் ஒகேஷனுங்கிறதுனால நான் நிறைய ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேம் ஒரு அவுட்கம் கொடுக்கறதுக்கு. திருப்பியும் என்னுடைய ஹுடா பியூட்டி ஓவர் அச்சீவர் கன்சீலர் அதை வந்து எடுத்து
அண்டர் ஐஸில் லைட்டாக ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இன்னர் கார்னர்ஸ் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸில் கொஞ்சமாக இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்க்கு சென்டரில் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த கன்சீலர் ஷேட் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு மேட்ச் தான். ஸோ ரொம்ப இன்டென்ஸான ஹைலைட் கொடுக்காது, ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹைலைட் ஆட் பண்ணிச்சு. அண்ட் என்னுடைய பேக் கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் திருப்பி எடுத்து இந்த கன்சீலரை ஜென்டலாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். நல்ல ஹை கவரேஜ் கன்சீலர் கூட, ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணாலே போதும், நிறைய கவரேஜ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் கே பியூட்டி ஹெச்டி லூஸ் செட்டிங் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து ஆலிவ். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய அண்டர் ஐஸில் பேக் பண்ணிக்கிறேன். அண்ட் சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட், நோஸ் அண்ட் மவுத்துக்கு சுற்றியும் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஏரியாஸில் எனக்கு நிறைய ஆயில் செக்ரீட் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த பவுடர் சூப்பராக எனக்கு கண்ட்ரோல் பண்ணும். திருப்பி என்னுடைய அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ் பேலட்லேருந்து இந்த ஒரு மீடியம் ப்ரௌன் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அதே ஷேட் வந்து ஆங்கிள் ப்ரஷால் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனை ஸ்லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஒரு சின்ன பிளெண்டிங்கும் பண்ணிக்கிறேன். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறமா இந்த பவுடரெல்லாம் நம்ம வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல் ஃபேஸையும் இந்த மாதிரி டஸ்ட் ஆஃப் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். மஸ்காராவுக்கு என்னுடைய டூ ஃபேஸ் டேம் கேர்ள் மஸ்காரா எடுத்து டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸை நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். இது நல்ல ஒரு வால்யூமைசிங்கான மஸ்காரா. நெக்ஸ்ட் என்னுடைய மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஸ்கல்ப்ட் அண்ட் கான்டோர் பேலட் டார்க் ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ இதிலேருந்து இந்த ஷேட் ஸ்டர் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் நியூட்ரல் ப்ரௌன் கான்டோரிங் ஷேட் எடுத்து என்னுடைய ஃபேஸை நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட், ஜாலைன், சின்னுக்கு அண்டரில் அண்ட் சைட்ஸ் ஆஃப் த நோஸ் அண்ட் லோவர் லிப்பையும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி. இந்த ஷேட் என்னுடைய ஸ்கின் டோனில் பர்ஃபெக்டான ஒரு கான்டோரிங் ஆட் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல் ஷேட். ப்ளஷருக்கு என்னுடைய கலபா சீக் இல்லூஷன் ப்ளஷ் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து ஸ்வீட் ஸ்கார்லெட். அகெயின் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட் டஸ்கி ஸ்கின் டோன்ஸுக்கு. ஸோ அதை வந்து என்னுடைய சீக்ஸில் ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹைலைட்டுக்கு இந்த ரெவல்யூஷன் ரேடியன்ட் லைட் ஹைலைட்டர். இந்த ஷேட் வந்து பீச் லைட். இது நல்ல ஒரு சாஃப்டான பியூட்டிஃபுல் க்ளோவி எஃபெக்ட் கொடுக்குற ஒரு ஹைலைட்டர். ஸோ அதை வந்து என்னுடைய ஃபேஸில் சீக்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு கியூபிட்ஸ் போ, சின் அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், டிப் ஆஃப் த நோஸ் அண்ட் இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் த ஐஸ் அண்ட் ப்ரவ் போனையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சிஎஸ் எசென்ஷியல்ஸ் ஐலாஷஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டைல் கேட்டி. ஸோ அதை வந்து நான் ஆஃப் கேமரா போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேச்சுரல் லுக்கிங் ஐலாஷஸ் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஐலாஷஸ். எனக்கு லேஷஸ் போட்டிருக்க ஃபீலே கொஞ்சம் கூட வரல. த்ரூ அவுட் த இவெண்ட் அண்ட் த்ரூ அவுட் த நைட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ லிப்ஸுக்கு போயிடலாம். லிப்ஸுக்கு என்னுடைய மிஸ் கிளேயர் லிப் லைனர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து காஃபி ப்ரௌன். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு என்னுடைய லிப்ஸை வந்து ஸ்லைட்டாக ஓவர் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அகேன் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் ஷேட் டஸ்கி கம்ப்ளெக்ஷன்ஸுக்கு. லிப்ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷாம்போர் எக்ஸ்ட்ரீம் வேர் transferproof லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் வந்து ட்ரஃபிள். ஸோ அதை வந்து லிப்ஸு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஒரு நல்ல லாங் லாஸ்டிங்கான லிப்ஸ்டிக் கூட. நெக்ஸ்ட் என்னுடைய நைக்கா லக்ஸ் மேட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோடைய ஷேடும் ட்ரஃபிள் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் பீச்சியான ஒரு நியூட் ப்ரௌன் ஷேட். ஸோ அதையும் இந்த சாம்போர் லிப்ஸ்டிக்கு மேலே அப்ளை பண்ணி எனக்கு பிடிச்சமான ஒரு கலர் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபேஸை நம்ம செட் பண்ணணும். அதுக்காக இந்த அர்பன் டிகே ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னுடைய என்டையர் மேக்கப்பையும் நான் லாக் பண்ணிக்க போகிறேன். இது நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான ஃபினிஷ் கொடுக்குற செட்டிங் ஸ்ப்ரே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய அந்த ஹேரில் நம்ம பண்ணி வச்ச அந்த ரோல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய ஹேரில் இருக்கிற எல்லா பாபி பின்ஸையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் என்னுடைய ஹேர் எவ்வளோ பவுன்சியாக நல்ல ஒரு ஃப்ரெஷ் ப்ளோ ட்ரை பண்ண ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு லேயர்
இருக்கும்போது ஹேரில் இந்த டெக்னிக் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃப்ரிஞ்சுக்கு ஆப்போசிட் சைடில் 2 ட்விஸ்ட்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பாபி பின்னால் அதை செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ஹேர். இந்த மாதிரி எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா நீங்கள் டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரிஞ்சையும் ஒரு பாபி பின் யூஸ் பண்ணி நான் சைடில் செக்யூர் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ என்னுடைய லாரியல் எல்நெட் சாட்டின் ஹேர் ஸ்ப்ரே எடுத்து என்னுடைய ஹேர் ஸ்டைலையும் நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். கேர்ள்ஸ் மேலேயும் லைட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தட் கேர்ள்ஸ் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக. அது முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ் அண்ட் நெக்லஸ் நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் ஒரு குட்டி நேவி பிந்தியும் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னுடைய ஃபேவரட் பாடி ஷாப்புடைய வெனிலா பாடி மிஸ்ட் எடுத்து நெக்குக்கு சைட்லேயும் என்னுடைய ரிஸ்ட்லேயும் அப்ளை பண்ணுறேன். இது ஒரு அமேசிங்கான வெனிலா பாடி மிஸ்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பாட்டில்ஸ் இது நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம் அண்ட் பாடி மிஸ்ட். ஸோ அதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஒரு பாடி மிஸ்ட் கூட. ஸோ இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் இந்தியன் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டான ஒரு மேக்கப் லுக். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். ரொம்ப டூ ஓவர் த டாப்பாக இருக்காது. சாஃப்ட் அண்ட் சட்டிலான ஒரு மேக்கப் லுக். ஸோ இந்த மாதிரி தான் நான் ரெடி ஆகிட்டு போனேன் என்னுடைய ஃப்ரெண்டோடைய வெட்டிங் ரிசப்ஷன் பார்ட்டிக்கு. அண்ட் என்னுடைய அவுட்ஃபிட் வந்து நான் தமாராலேருந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது என்னுடைய தீபாவளி அவுட்ஃபிட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் திருப்பி இந்த இவெண்ட்டுக்காக ரீயூஸ் பண்ணேன். நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்கிற ஒரு ட்ரெஸ், ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ட்ரெஸ்.